என்னது இது? கதிரை இன்னும் காணுமே. வர மாட்டாரா? வர சொல்லியிருந்தேன். ஐயோ, வரலன்னா என்ன பண்ணுறது? கடவுளே, எப்படியாவது கதிரை வர வச்சிரு. அவர் இல்லாமல் என்னால் இந்த பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணவே முடியாது. ப்ளீஸ் கடவுளே. இவளை அங்கே கண்ணான்னு பார்த்தா இங்கே வந்து நின்றுருக்கா. அஞ்சலி. ஐயோ சித்தப்பா. அஞ்சலி உன்னதான். சித்தப்பா வாங்க சித்தப்பா. பார்ட்டிக்கு எங்க டைம் ஆயிட்டு இருக்கு. நீங்க நின்று என்ன பண்ணிட்டு இருக்க? உள்ள வா போலாம். சித்தப்பா ஒரு 10 நிமிஷம் மட்டும் பார்க்கலாம் சித்தப்பா. எதுக்கு? யாரு வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க? சித்தப்பா என் கிளாஸ்மேட் எல்லாம் வருவாங்க சித்தப்பா. ப்ளீஸ் ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்க. வந்தாங்கிட்ட அப்புறம் போகலாம். அதுதான் யாருன்னு கேட்டேன். சித்தப்பா அது வந்து இழுக்கிறத பார்த்தாலே தெரியுது. யாரு? அந்த கதிர்க்காக வெயிட் பண்ணிருக்கியா? கதிர் மட்டும் இல்லை சித்தப்பா, கிளாஸ்ல இருக்க மற்ற யாருமே வரல. அவங்க எல்லாரும் வரட்டு சித்தப்பா. ப்ளீஸ் ஒரு 5 நிமிஷமாவது பார்க்கலாம். எதை சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன்ட்டு இருக்க. என்னமோ பண்ணு. உன்ட்டெல்லாம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. நான் உள்ள போறேன். சித்தப்பா 5 நிமிஷம் பார்த்துட்டு நானே உள்ள வந்துடுறேன். சீக்கிரமா உள்ள வா, நான் போறேன். சரிங்க சித்தப்பா. ஏன்டா அவ இப்படி இருக்காளோ? நம்ம சொல்றதை கேட்கவே மாட்டேன்ட்டு கங்கணம் கட்டிட்டு இருப்பாடாடுறது. இருக்கட்டும் பார்த்துக்கிறேன். சித்தப்பா எவ்வளோ சொன்னாலும் நம்ம காதலுக்கு ஒத்துக்க மாட்டார் போலயே. கடவுளே, இதில் நான் எப்படி? எதுவுமே நடக்காது போல. ஒரு பார்ட்டிக்கு வெயிட் பண்ணுறதுக்கே இப்படி கத்திட்டு போகிறாரு. நான் இத்தனைக்கும் அவனை தான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். ஆனால் ரொம்ப கோவப்படுறாரு. எப்படி இவர் என்ன சேர்த்து வைப்பாருன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. நீ தான் கடவுளே எல்லாத்துக்கும் அருள் புரியணும். என் கூட துணையாக இருப்பேன்னு நம்புகிறேன். ஹலோ ஹலோ, உங்களை தாங்க. மலரே, சொல்லு மலரே. என்னங்க ட்ரீம்லேயே நடக்கிற மாதிரி இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பார்த்தாலே தெரியுது. என்ன பகல் கனவா? பகல் கனவுலாம் ஒன்றும் இல்லடி, நைட்டு கனவு. இப்போ நைட்டு தானே. காமெடி நல்லா தான் இருக்கு. இல்லை மலரே, அது வந்து என்ன என்னமோ இழுக்கிறீங்க. என்ன விஷயம் படக்குன்னு சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, எப்பயும் நீ அழகாக தான் இருப்ப. இன்னைக்கு அதுவும் இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் அழகா இருக்க. ஏன்னு சொல்லி பார்க்கலாம். எனக்கு எதுவும் தெரியல, நீங்களே சொல்லுங்க ஏன்னு. ஏன்னா இன்னைக்கு மலர் ஃபர்ஸ்ட் டைம் சாரி கட்டிருக்கா. அதை வேற நான் பாக்குறேன். அதான் இன்னும் கொஞ்சம் தூக்கல் அழகா இருக்க. கரெக்டா நான் சொல்றது? எப்பயும் நான் அழகா தான் இருக்கேன். உங்க கண்ணுக்கு அது தெரியல. இன்னமும் இன்னைக்கு சாரி கட்டணும்னு அழகுன்னு சொல்றீங்க, அவ்வளவுதான். லூசு, உண்மைதான் சொல்றேன். நீ அழகா தான் இருப்ப, நான் இல்லைன்னு சொல்ல. இன்னைக்கு தான் சொல்றல, ரொம்ப தூக்கல் அழகா இருக்க. தூக்கு உங்களுக்கு. என்னங்க இன்னும் காணுங்க ஃப்ரெண்டா? வரட்டும், பொறுமையா வரட்டும். என்ன அவசரப்ப? அங்க போய் மட்டும் நம்ம என்ன பண்ண போறோம் சொல்லு. போகணும்னு ஒத்த கல் நின்னது நீங்க தான், நான் ஒன்றும் கிடையாது. அம்மா தாயை போற வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருமா. திரும்பவும் சண்டை போடாத. நான் ஹாப்பி மூட்ல இருக்கேன். ஓஹோ, அப்ப நான் சேடாக்குறேன் அப்படிதானே? சரிடி, விடிடி கோவக்கறி. சரி, நம்ம போறதுக்குலாம் அநேகமா பார்ட்டி முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். இன்னும் 5 நிமிஷம் தான் பார்ப்பேன். ஃப்ரெண்டு வரலன்னா அப்புறம் நம்ம போக வேண்டியதான். யாரோ சொன்னாங்க பார்ட்டிக்கு வரலன்னு. இப்போ பார்த்தா முதல்ல அவங்க தான் கிளம்பி நிற்கிறாங்க. என்னத்த சொல்றது? அங்க போய் என்ன நடக்கும், என்ன கச்சேரி வைக்க போறான்னு பாக்குறதுக்கு தான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். அங்க வாங்க, உங்களுக்கு இருக்கு. மலரு, அந்த லூசி ஏதாவது பண்ணிச்சுன்னா அதுக்கு நான்லாம் பொறுப்பாக முடியாது. தயவு செஞ்சு நீ என்ன திட்டாத. பாக்குறேன். அங்க போனா தானே தெரியும் என்ன நடக்குன்னு. இங்க இருந்து எதையும் சொல்ல முடியாது இல்லையா? போயிட்டு பாத்துக்கிறேன். இவ இருக்க ஆர்வத்தை பார்த்தா நம்மள இன்னைக்கு ஒரு வழியாக்காம விட மாட்டாப்பலையே. மலரு, உன் கையில மாட்டினா நான் செத்தேன். புரிஞ்சா சரிதாங்க. இதோ அவனே வந்துட்டான் பாரு. வந்துட்டாரா? எவ்வளவு நேரம்? என்ன அது இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டாங்க? அதானே, எனக்கே பார்த்தா சிரிப்பா இருக்கு. கம்முனீர் மலரு, சிரிச்சுக்கிறது வச்சிடாத. பாவம் பொக்குன்னு போயிடுவான். சிரிக்காம இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா அவரை பார்த்தா சிரிப்பு அடக்க முடியல. சரி கண்ட்ரோல். என்ன 2 பேரும் என்ன இப்படி பாக்குறீங்க? ஒன்னும் இல்லடா, நீ ரொம்ப அழகா இருக்க, அதான். என்ன மலரு, நீயும் சிரிச்சுட்டே இருக்க, அவனும் சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஏன் என்ன பார்த்தா காமெடியா இருக்கா என்ன? அதெல்லாம் இல்ல, நல்லா தான் இருக்கீங்க. உங்களுக்கு என்ன குறை? ராஜா மாதிரி இருக்கீங்க. ஆமாடா, நல்லா அழகா தான் இருக்க. எங்கடா எடுத்து இந்த ட்ரெஸ்? வாடகைக்கு எடுத்தியா இல்ல வாங்கிட்டியா? வாடகைக்கு உனக்கு தராங்க. இது என்னோட ட்ரெஸ் தான்டா. வீட்டுல இருந்தது எடுத்து போட்டேன். போற இடம் பெரிய இடம், கொஞ்சம் கெத்தா போக வேண்டாமா? அதனாலதான். ஓ, இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் நீ வெளியே போறக்காக எடுத்து வச்சிருக்க அப்படிதானே? ஆமா மச்சி, கொஞ்சம் பெரிய இடத்துக்குலாம் போகும்போது அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணோம். சிம்பிளா பண்ணிட்டு போனா நம்ம 4 பேர் ஒரு மாதிரியா பார்க்க மாட்டாங்க. நீ போட்டுருக்க ட்ரெஸ்ஸா பார்த்தா எல்லாம் ஒரு மாதிரியா பார்ப்பாங்க. காமெடி பண்ணிக்கிட்டு என்ன மலர் இப்படி சொல்றான்? அப்ப நல்லா இல்லையா? இல்ல நல்லாதான் இருக்கு. அதுக்கு என்ன, ட்ரெஸ் நல்லா இருக்கு. 2 பேரும் சொல்றத பார்த்தா என்ன ஏதோ கிண்டல் அடிக்கிற மாதிரி இருக்கு. ஓ, அதுவே உனக்கு புரியல அப்படிதானே? ஏன்டா நீ வேற? உண்மையா சொல்லுங்கப்பா, ட்ரெஸ் நல்லா இருக்கு, நான் பாட்டுக்கு போட்டு வந்தேன். இப்போ வந்து 2 பேரும் இப்படி கலாய்க்கிறீங்க. பேசாம நான் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வந்துட்டா? டேய், ஆல்ரெடி அங்க ஃபங்க்ஷனே முடிஞ்சிருக்கும். இதுல நீ ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு இருந்தா நாளைக்கு தான் போக முடியும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வாங்க போலாம். ட்ரெஸ் நல்லா தான் இருக்கு. ஏதோ 2 பேரும் சமாளிக்கிறீங்கன்னு தெரியுது. சரி போலாம்.
நல்லா இல்லைன்னா ஓப்பனா சொல்லிருங்கப்பா. நல்லாதான் இருக்கு, இருந்தாலும் நாங்க உங்களை இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணி இப்பதானே பாக்குறோம், அதான் எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ம், இப்போ சொன்னீங்களே இதுதான் கரெக்ட். நீங்க 2 பேரும் என்ன புதுசா பாக்குற மாதிரி தான் இருக்கு. சரி விடுங்க, பாத்துக்கலாம். போட்டாச்சு, இனி என்ன பண்றது? ஆமாடா, வா பார்ட்டிலே போய் என்ன நடக்குதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி சரி வாங்க போலாம், டைம் ஆயிட்டே இருக்கு. என்னமோ நாங்க லேட் பண்ண மாதிரி பேசுறீங்க ஏங்க சார்? சரிடா போலாம்டா, சும்மா என்ன கலாய்ச்சிக்கிட்டே இருங்கப்பா. சரி வாங்க போலாம். பிரியா, பிளட் எடுக்கலாமாமா? ம் சரிங்கக்கா, எனக்கு இன்ஜெக்ஷனாவே பயம், கொஞ்சம் பார்த்துக்கா. ஊசி போடாம அப்புறம் எப்படிம்மா? ஊசி போட்டு தான் பிளட் எடுக்க முடியும். ம் கொஞ்சம் வலிக்க தான் செய்யும், பொறுத்துக்கோ. சரிங்கக்கா, எப்படியோ இவருக்கு பிளட் கிடைக்குது, அது வரைக்கும் சந்தோஷம். பிளட் கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது? ம் உங்ககிட்டயே ஓபாசிட்டிவ் பிளட் வச்சுக்கிட்டு நம்ம ஊரெல்லாம் தேடிஇருக்கோம். சரி விடு, நேரங்கிறது இப்படி இருக்கு, நம்ம என்னத்த சொல்கிறது? அக்கா எவ்வளோ நேரம் ஆகும்? நான் எங்கள் வீட்டில் வேற இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை, எங்கள் அப்பாவும் அம்மாவும் தேடிட்டு இருப்பாங்க. நைட் ஆயிடுச்சு, நீ இன்ஃபார்ம் கூட பண்ணலையா? என்ன பிரியா? நான் சீக்கிரம் வீட்டுக்கு போகலான்னு நினச்சேன், பார்த்தா பிளட்டு கடைசியில் நான் தான் தர மாதிரி ஆயிடுச்சு, அதனால தாக்கா இன்ஃபார்ம் பண்ணல. சரி நீங்கள் பேசிகிட்டு இருந்தால் டைம் ஆயிரும், பிளட் ஏற்றுங்க. ஆ சரி பிரியா. பிரியா உன் கையை கொடு. இந்தாங்க அக்கா. பிரியா கொஞ்சம் பொறுத்துக்கோ, இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். அக்கா வலிக்குதுக்கா, பார்த்துக்கா, மெல்லம்மா. அவ்வளோதான் ஒன்றும் இல்லை, இதோ இன்ஜெக்ஷன் போட்டாச்சு. அக்கா வலிக்குதுக்கா. அவ்வளோதாம்மா முடிஞ்சுது. பிரியா எப்படி இன்னொரு 1 hour ஆயிரும், கொஞ்சம் வெயிட் பண்ணு, கையை அசைக்காம வை சரியாம்மா? ஏதாவதுன்னா என்னை கூப்பிடு, நான் கொஞ்சம் வெளியே தான் இருப்பேன். சரிங்க அக்கா. சரிம்மா ஏறிட்டோம். சரிங்க அக்கா. அப்பாவுக்கு வேற இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை, நேரம் ஆகிட்டே இருக்கு. இவரோட ஃப்ரெண்டை வர சொல்லி எவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னமா வராரு? வந்தால் விட்டுட்டு கிளம்பலான்னா என்னது இது இப்படி பண்ணுறாங்க? ஸோ சரி பார்க்கலாம். என்னது இது? இம்புட்டு நேரம் ஆகி பிரியா என்ன வீட்டுக்கு காணுமே, எங்க தான் போனா? ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறாளா? எங்கன்னு போய் தேடுறது? ஏந்தா அப்படி இருக்கும் அந்த பிள்ளை? கடைக்கு போன வசந்தி இன்னும் காணும், சிவா அதுக்கு மேல பிள்ளை என்னதான் பாக்குறாளோ, ஏனோ தானோன்ட்டு இருக்கிறா. எதான் தான் சொல்றது? இவர் என்ன இங்கே நின்றுருக்காரு? என்னங்க? ஏண்டி வசந்தி, பிரியாவை இன்னும் காணோம், எங்க தாண்டி போயிருப்பா? எனக்கு வேற பக்கு பக்குன்னு இருக்கு, நைட்டே ஆயிடுச்சு. என்னங்க சொல்றீங்க? இன்னும் வரலையா? நான் வந்திருப்பான்ல நினைச்சேன். நல்லா நினைப்படி, நானே சாயங்காலத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன், பிள்ளைய என்ன காணோம் என்ன ஏதுன்னு பாருடின்னு. ஏதாவது கண்டுக்கிறியா? நீ பாட்டுக்கு இருக்கவ. ஐயோ என்னங்க இப்படி சொல்றீங்க? நான் வந்திருப்பான்னு தான் நினைச்சேன். நான் கடைக்கு போனேன், கடையில் கொத்தமல்லி கருவேப்பிலை கேட்டேன், கடையில் இல்லைன்ட்டாங்க. அதனால சரி யார் இன்னொரு கடைக்கு போகிறதுன்னு வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஆமாடி, ரொம்ப முக்கியப்பா கொத்தமல்லி கருவேப்பிலை. ஏண்டி நீ வேற? என்னங்க எப்படி சொல்றீங்க? எனக்கு வேற பயமா இருக்கு. வசந்தி, இன்னொரு 1 மணி நேரம் பார்ப்போம், வரலைன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடலாம். என்னங்க ஸ்டேஷன் அளவுக்கு நினைக்கிறீங்க? எங்கங்க போயிருப்பா? ஸ்டேஷனுக்கு போகணுமா நாம? பின்ன என்ன, காணோம்னு சொல்லிட்டு வீட்டுல உட்காந்துருக்க சொல்றியா? இப்படி இருந்து ஏதாவது ஒண்ணு கிடக்காச்சுன்னா என்னடி பண்ணி தொலைறது? நம்ம போய் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுப்போம், 1 மணி நேரம் பார்க்கலாம், வரலன்னு வச்சுக்கோ போயிடல வசந்தி. இப்படி எல்லாம் ஒன்றும் சரிப்பட்டு வராது. என்னங்க காலேஜில் கேட்டு பார்க்கலாமே. இப்ப யார் வசந்தி காலேஜில் இருப்பா? கொஞ்சமாவது புரிஞ்சு பேசு. சரிங்க, நீங்க சொல்ற மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம். பார்க்கலாம் இரு, இன்னொரு 1 மணி நேரம் பார்ப்போம், இல்லைன்னா கிளம்பிடலாம். சரியா வசந்தி? சரிங்க. எங்க போனாலும் என்ன ஆச்சோ கடவுளே, என் புள்ள திருப்பி வீட்டுக்கு வந்துடணும் சாமி. மலையாட்ட நம்பி இருக்க ஒன்று கை விட்டுறாது சாமி. உங்களை கெஞ்சி கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்னை தயவு செஞ்சு அவுத்து விடுங்க, நான் வீட்டுக்கு போகணும். எங்க அம்மா தேடிட்டு இருப்பாங்க, ப்ளீஸா. என்ன செல்லம், உனக்கு எனக்கு கல்யாணம் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்க, வீட்டுக்கு போறாங்கிற? அதெல்லாம் நடக்கவே நடக்காது. டேய், நீ இவகிட்ட என்னடா பேசிட்டு இருக்க? போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வா, சட்டு விட்டுன்னு கல்யாணத்தை பண்ணுவோம், அதுக்கப்புறம் வர பிரச்சனை அப்புறம் பாத்துக்கலாம். போடா, பேசிக்கிட்டே இருக்காத. இங்க பாருங்கடா, உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுட்டு திட்டியும் கேட்டுட்டு இதுக்கு மேல அவுத்து இல்லைன்னா அப்புறம் உங்க உயிர் உங்க கையில இல்ல, அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். என்ன மச்சான் ரொம்ப படம் காட்டுறா? அதானே பெரிய விளையாட்ட பேசி யாரடி வந்து உன்னை காப்பாற்ற போறா? எந்த வாய் பேசிட்டு இருக்க? வருவாருடா, கார்த்திக் சார் கண்டிப்பா வருவாரு. வந்து உங்க கையை காலை உடச்சு என்ன கூட்டிட்டு போல. என் பேரு ஷர்மி இல்லடா. இந்த பிள்ளைக்கு நினப்ப பத்தியாடா, கார்த்திக் அதுவும் இங்க வர போறானா? ரொம்ப தான் நினப்பு. இந்த இடம் யாருக்குமே தெரியாதுடி, அவ்வளோ சீக்கிரம் இங்க யாரும் வர முடியாது. ஆல்ரெடி வந்தாச்சுடா டுபாக்கூர் மண்டைங்களா. டேய், இது அந்த கார்த்திக் வயசு தான்டா. ஆமாடா, அவனோட குரல் தான். எங்கடா இருக்கான்? கொஞ்சம் திரும்பி பாருங்கடா,
உங்க முன்னாடி தான் நிக்கிறேன். என்னடா ஷாக் ஆகி நிக்கிறீங்க? நான் இங்க வருவேன் நீங்க நினைக்கலல. நீ அப்புறம் இங்க வந்த? ஏய் என்னடா மரியாதை ரொம்ப தெரியுது. உங்க காலேஜ் லெக்சர் தான் ஞாபகம் இருக்கா இல்லையா? அந்த சீன்லாம் இங்க கிடையாது. பாய முடிச்சுட்டு ஒழுங்கு மரியாதை போயிரு. இல்லைன்னு வச்சுக்கோ கையை காலை உடச்சு விட்டு அனுப்பிடுவோம். கார்த்திக் சார் நீங்க போயிருங்க சார், எதுனாலும் நான் பாத்துக்கிறேன். இங்க பாரு ஷர்மி, நீ என்னோட பொண்டாட்டியாக போறவ. அப்படியெல்லாம் உன்னை விட்டுட்டு என்னால போக முடியாது. என்ன மச்சான் நடக்குதுங்க? அதானே என்னமோ இவன் பாட்டுக்கு வந்தான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்டாட்டிங்கிறான். என்னடா என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? ஆமாடா, நான் ஷர்மியில கல்யாணம் பண்ணிக்க போறேன். அவ ஏன் பொண்டாட்டியாக போறவ. அவளை எப்படி காப்பாத்தி கூட்டிட்டு போகணும்னு எனக்கு தெரியும். அவங்க ரெண்டு பேர்த்தையும் சும்மா எல்லாம் விட்டுட்டு போவான்னு நினைக்காதீங்க. இப்ப பாருங்க கைய காலை உடச்சு திருப்பி தரல. என் பேர் கார்த்தி இல்லடா. பாப்போமா யார் கை காலை யார் உடைக்கிறதுன்னு. சார் சண்டையெல்லாம் வேண்டாம் சார், நீங்க போங்க சார். இல்ல ஷர்மி, இவங்களை சும்மா விட மாட்டேன். உன்னை கடத்திட்டு வந்து இவ்வளவு தூரம் கொடுமைப்படுத்திருக்கானுங்க. அப்படி எல்லாம் விட மாட்டேன். இவனுக்கு நாலு கொடுத்துட்டு தான் இந்த இடத்த விட்டு போறோம். வாடா நீயே நான் பார்த்துருவோம். அதானே கொடுக்காம நானும் திரும்பி போக மாட்டேன் தம்பி. இப்ப பாரு மச்சான், நீ போய் ஆடுறவன கார்த்திக் சார் விட்டுருங்க சார். ஆடுறா பார்க்கலாம். சும்மா விட மாட்டேன்டா உன்னை. என்னை அடிக்கிற நீ? அவரை விட்டுடா ப்ளீஸ், உனக்கு கெஞ்சி கேட்டுறேன். கார்த்திக் சார் விட்டு. இவ்வளவு நேரம் அவன் அடிச்சதை நீ பாத்தில, இப்ப நான் அடிக்கிறதே பாருடி. தேய் பிர்ரா, விடத்தானே போறப்ப நாளு. விட மாட்டான்டா உன்ன. இப்ப பாருடா, அடிடா அடி. ஐயோ சண்டை போடாதீங்க, சண்டை போடாதீங்க. ஏன் ஷர்மிவா கடத்திட்டு வரீங்க? என்ன பண்றேன்னு பாருங்கடா. டேய் எங்கடா போனா? அவன் என்ன கொளுத்து பிடிச்சிட்டான்டா. வாடா. சார் விட்டுருங்க சார், நம்ம போயிடலாம் வாங்க சார். விட மாட்டேன். என் பொண்டாட்டி மேலே கைய வச்சுட்டானுங்களா? விட மாட்டேன். டேய் நீ இன்னும் அவளை கல்யாணமே பண்ணல, அப்புறம் என்னோட பொண்டாட்டிங்கிற? பாருடா, அவ ஏன் ஷர்மி எனக்கு மட்டும்தான் சொந்தம். மனசு மாறிட்டாரா அவரு இப்ப? கார்த்திக் சார் நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களா? டேய் எங்கடா போய் தொலைஞ்ச? மச்சி நீ எந்திரா, நான் பாத்துக்கிறவன. வாடா முதல்ல நீ. என் ஃப்ரெண்ட் அடிச்சான்டா, சும்மா விட மாட்டேன்டா உன்னை. ரெண்டு பேரும் சேர்ந்து இப்படி அவர் அடிக்கிறீங்களே, நீங்களாம் நல்லா இருப்பீங்களா? ஏண்டி என் ஃப்ரெண்ட் அடிக்கும்போது நீ பார்த்துட்டு இருந்த, இப்ப இவன் அடிக்கணும்னு துடிக்கிறியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு அவனுக்குள்ள கல்யாணம். இவனை நான் முடிக்கிறேன். யார முடிக்கிறாங்க? இப்ப பாரு நான் உன்னை என்ன பண்றேன்னு. என்ன விடுடா. பேசு, நான் வாயை உடைக்காம விட மாட்டேன். வாடி பொடி நான் சொல்றேன் என்னோட ஷர்மிய. இந்த வாங்கிக்கோ. ஐயோ விடுடா. இரு இன்னும் 4 தரேன், அதையும் வாங்கிக்கோ. போது விடுங்க சார், விட்டுருங்க. சார் எங்களை மன்னிச்சிருங்க சார். ஆமா சார், என்ன மன்னிச்சிருங்க. தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டோம். இனிமே யார்ட்டையாவது கடத்துறேன் கிடத்துறேன் பண்ணுங்கடா, அப்புறம் இருக்கு உங்களுக்கு. ஐயோ நாங்க யாரையும் கடத்த மாட்டோம் சார். இதுவே போது கடைசி முதலமா. என்ன மன்னிச்சிரு ஷர்மி. சரி விடுங்க. என்னையும் மன்னிச்சிரு ஷர்மி. தெரியாம தப்பு பண்ணிட்டோம். தப்பு பண்றதுக்கு முன்னாடி யோசிக்கிறது இல்ல. இவளும் இன்னும் குழந்தையா தான் இருக்கா. இவளுக்குள்ள இன்னொரு குழந்தையா. ஐயோ ரம்யா. சொல்லப்போனா ரம்யாக்கு இந்த விஷயம் தெரியாது. எந்திரிச்சங்காட்டி தான் சொல்லணும். மேடம் ஷாக் ஆயிடுவாங்க. என்னடா அது, நம்ம அதுக்குள்ள கர்ப்பமாயிட்டோமா அப்படின்னு. எல்லாம் என்னாலதான். அந்த பெருமைக்குரிய பாராட்டுக்குரிய செயலை செஞ்சது நான் தான். என்ன ரம்யா? ஐயோ அவ வேற மயக்கத்தக்கா, நான் பாட்டுக்கு தனியா கொஞ்சம் புலம்பிட்டு இருக்கேன். அவளுக்கு இது டிஸ்டர்ப் ஆகுமோ? எந்திரிச்சு போலாமா? வேண்டாம். திடீர்னு எந்திரிச்சானா பாவம் பயந்துக்குவா. பொண்டாட்டி கூடிய சீக்கிரம் நமக்கு நடுவில் படுக்க ஒரு குட்டி பாப்பாவோ இல்லை குட்டி தம்பியோ வரப்போகுது. நீ ஹாப்பியோ இல்லையோ, நான் ரொம்ப ஹாப்பிப்பா. கூடிய சீக்கிரம் அந்த நாள் எப்போ வரும்னு காத்துட்டு இருக்கேன். எல்லாத்த விட ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் இருக்கு. என்ன தெரியுமா ரம்யா? எங்க அம்மாவே திருந்திட்டாங்க. அதான் என்னால இப்போ வரைக்கும் நம்ப முடியல. ஒருவேளை மருமக பிரெக்னண்டா இருக்க நாளைக்கு இது மாறிட்டாங்களோ என்னமோ. பரவாயில்ல, ஏதோ அந்த குட்டி குழந்தையாலதான் எல்லா மாற்றமும் நடக்குது. ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு ரம்யா. இனிமேல் தான் உன்னை நான் பத்திரமா பார்த்துக்கணும். ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போலான்ட்டு இருந்தேன். அதுக்குள்ள பார்த்தா எல்லா தலைகளும் மாறிடுச்சு. சரி இனி நீ வீட்டில் இருக்கதான் நல்லது. 3 months வரைக்கும் ஹெவியா எதுவும் ஒர்க் பண்ணக்கூடாது, வெயிட் தூக்கக்கூடாது.
இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. இனிமேதான் ஒவ்வொன்றா சொல்லித்தரணும். இவ சும்மாவே ஏதாவது பண்ணிட்டு கிடப்பா. ஆள் இவளுக்காகவே ஒரு ஆள் போடணும். அதான் அம்மா இருக்காங்களே, பார்த்துக்குவாங்க. அப்படிலாம் விட்டுற மாட்டாங்க. அழகி, தூங்கு தூங்கு, நல்லா ரெஸ்ட் எடு. இனிமே உனக்கு ரெஸ்ட் ரொம்ப தேவை. இவங்க அம்மா கிட்ட வேற இன்ஃபார்ம் பண்ணுமே. சரி, இவன் எந்திரிக்கிட்டோம். 2 பேரும் சேர்ந்து சொன்னாதான் நல்லா இருக்கும். நாம மட்டும் சொன்னா நல்லா இருக்காது. டேய் ரகு, என்னங்க, நான் கிச்சன்ல தானே இருந்தேன், எங்க எப்படி வந்தேன்? எம்மாடி, இப்போ உனக்கு உடம்புக்கு பரவாயில்ல? கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்குன்னு. எப்படிமா இருக்கு? ஐயோ அத்தை, நீங்க எப்ப வந்தீங்க? நான் உங்களை கவனிக்கவே இல்லை. உட்காருங்க அத்தை, வாங்க. பரவாயில்லம்மா, நீ உட்காரு. அத்தைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நிக்கிறேன். ஐயோ அத்தை, நின்றுட்டே இருக்கீங்களே, வாங்க அத்தை, உட்காருங்க. இல்லம்மா, பரவாயில்ல, நான் நிக்கிறேன். உனக்கு உடம்பு இப்போ ஓகே தானே? இல்ல அத்தை, ஒரு மாதிரி தலை சுத்தி கொமட்டிக்கிட்டே வருது. அதான் என்னால சமைக்க முடியல அத்தை. தப்பா எடுத்துக்காதீங்க அத்தை, நீங்களே சமைச்சிடுறீங்களா? ஏ லூசு, ஒன்னா யார் ஃபர்ஸ்ட் சமைக்க சொன்னது? இல்ல, நானும் ஏதோ போய் சமைச்சேன். ஏன் இப்ப சமைச்சா என்னங்க? எம்மாடி, இனிமே நீ எந்த வேலையும் செய்ய வேண்டாம். எல்லா வேலையும் அத்தை நான் பாத்துக்கிறேன். நீ ரெஸ்ட் எடுத்தினா அதுவே போதும். ஏன் அத்தை இப்படி சொல்றீங்க? எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, நான் சமைக்கிறேன். ஏதோ இன்னைக்குதான் அப்படி இருக்கு. உண்மை சொல்லு, இன்னைக்கு மட்டும்தான் இப்படி இருக்கா இல்ல இந்த வாரமே இப்படிதான் இருக்கா? ஐயோ, எப்படி கரெக்டா சொல்றாரு? சொல்லு ரம்யா, உனக்கு எப்பல இருந்து தலை சுத்தலா இருக்கு? 2-3 நாளா தாங்க. அப்புறம் ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை? இல்ல, நான் சரியாயிரும் ரெஸ்ட் எடுத்தா அப்படின்ட்டு தான் சொல்லல. வேற ஒன்றும் இல்லை. எதையும் சொல்லிடாத நீ. சரி எம்மாடி, நான் போய் உனக்கு குடிக்கிறதுக்கு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன். என்ன ஜூஸ் என்னன்னு சொல்லு. அத்தை, ஜூஸ்லாம் எதுவும் வேண்டாம் அத்தை, என்னால் குடிக்க முடியாது. இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா அம்மா என்ன தராங்களோ அதை வாங்கி குடிக்கிற. மாவளை ஏதாவது சாப்பிடாம ஏமாத்தினா அவ்வளோதான். என்னங்க இப்படி மிரட்டுறீங்க? அம்மாடி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடு. வாமிட்டு வந்தாலும் பரவாயில்ல, சரியாம்மா? சரிங்க அத்தை. போய் ஏதாவது வாட்டர்மெலன் ஜூஸ் அந்த மாதிரி லைட்டாக போட்டு வாங்க அத்தை, ஹெவியாக வேண்டாம். சரிம்மா. ரகு, நீ பார்த்துக்க, நான் கொண்டு வரேன். சரிங்கம்மா. என்னங்க, என்ன ஒரு மாதிரி மறைச்சிக்கிட்டே இருக்கீங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? நல்லா யோசிச்சு சொல்லு, நீ எந்த தப்பு பண்ணல அப்படிதானே? இல்லையே, நான் என்ன பண்ணேன்? நீங்க சொல்றத பார்த்தா நான் ஏதோ தப்பு பண்ண மாதிரில இருக்கு. அதே தான் நானும் கேட்கறேன். நீ எந்த தப்பு பண்ணல அப்படியா? கரெக்டா யோசிச்சு சொல்லு. எனக்கு தெரிஞ்ச எதுவும் இல்லை, நீங்க தான் எதையோ சொல்லிட்டு இருக்கீங்க. லூசு, அம்மா இங்க வந்து நிக்கிறாங்க, உன்கிட்ட பேசுறாங்க, என்கிட்ட பேசுறாங்க. என்ன எதுன்னு எனக்கு இன்னும் யோசிக்க தோணலையா? அட ஆமால, நான் அதை பத்தி யோசிக்கவே இல்லையே. அதே ஒரு மாதிரி மயக்கமா வருதாங்க. அதனால என்ன நடக்குதுன்னு என்னாலே ஒன்றும் யோசிக்க முடியல. ஏன் யோசிக்க முடியாது? ஏன்னா வேண்டாம் வேண்டாம். என்னங்க, ஏன்னான்னு ஏதோ சொல்ல வந்தீங்க, வேண்டாம் வேண்டாம்னு நிறுத்திட்டீங்க. என்ன விஷயம்? நீ நல்லா உன்னையே கேட்டுக்கோ, உனக்குள்ள என்ன இருக்கு? எதையாவது உளறிட்டு இருக்காதீங்க, எதுனாலும் ஸ்ட்ரைட்டா சொல்லுங்க. ஆல்ரெடி எனக்கு ஒரு மாதிரி டென்ஷனாவே இருக்கு. ஏய், இந்த மாதிரி நேரத்தில் டென்ஷன்லாம் ஆகக்கூடாதுடி. நீ பாட்டுக்கு டென்ஷன் ஆகி ஆம்பிள்ளையே ஏதாவது டென்ஷன் பண்ணிடாத. என்ன என்ன சொன்னீங்க இப்ப? ஐயோ லூசு, நீ டென்ஷன் ஆகி உன் வயிற்றுல இருக்கல குட்டி பாப்பா, அதையும் டென்ஷன் பண்ணிடாதேன்னு சொன்னேன். என்னங்க, உங்களுக்கு எப்படிங்க இந்த விஷயம் தெரியும்? அது முதல்ல இருக்கட்டும், நான் எப்படி வீட்டுக்கு வந்தேனாலும் உனக்கு கொஞ்சமாவது தெரியுமா? ஆமா, எல்லாமே மறந்துட்டேன். எப்படி வந்தீங்க? ரம்யா, நீ கிச்சன்ல இருந்த பார்த்து அம்மா வெளியே ஹாலில் இருந்தாங்களா, திடீர்னு நீ மயக்கம் போட்டு விழுந்துட்டியான். அம்மா ஃபோன் பண்ணி என்னை வர வச்சு உன்னை என்னன்னு பார்க்க சொன்னாங்க. நான் உன்னை செக் பண்ணி பார்த்தேன். அப்பதான் தெரிஞ்சது இந்த லூசு பிரெக்னெண்டா இருக்கேன்னு. உண்மையாவா சொல்றீங்க? அதனாலதான் எனக்கு ஒரு மாதிரி வாமிட்டாவும் தலை சுத்தலாவும் இருக்கா? ஆமாடி, டேட் தள்ளி போய் எத்தனை நாள் ஆச்சு? என்கிட்ட எதையாவது சொல்றியா? ஒரு டாக்டர் தான் பேரு, வீட்டுல இருக்கேன், ஒன்னத்தையும் சொல்றது இல்ல. நானே அதை கவனிக்கலாங்க, 10 நாள் தள்ளி போயிருக்கு. 10 நாள் தள்ளி போயிருக்கு. இதை கூட கவனிக்காம நீ என்னதான் பண்ணுவேன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. இல்ல, எல்லாம் இங்கே அங்கேயும் அலைஞ்சுக்கிட்டே இருக்கமா, அதனாலே பாதி மறந்துட்டேன். சொல்லுங்க, கன்ஃபார்மா? ஆமாடி, கன்ஃபார்ம் தான். நீ கார்ட்போர்ட் டெஸ்ட் பண்ணியா? இல்லைங்க, இனிதான் கடையில் வாங்கி செக் பண்ணலான்ட்டு இருந்தேன். பார்த்தா எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் தெரியுமா? எல்லாத்துக்குலாம் தெரியாது, எனக்கும் அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும். ஃபர்ஸ்ட் இதை யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம், புரிஞ்சுதா? நான் சொல்ற வரைக்கும் யார்கிட்டயும் சொல்லாத. ஏன் அப்படி சொல்றீங்க? சொன்னா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்களே. லூசு, சொன்னா உண்மையிலே எல்லாரும் சந்தோஷப்படுவாங்களா? நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஓ, காவியா, பாட்டி, அப்புறம் அவங்களோட அம்மா எல்லாத்தையும் சொல்றீங்களா? ஆமா, இந்த வீட்டுல இருக்கவங்ககிட்ட மட்டும் இந்த விஷயத்த சொன்னா அவ்வளவுதான், எல்லாம் ஆட்டமா ஆடிடுவாங்க. அதுக்கு மட்டும் இல்ல, அம்மா மாறினதே என்னால இப்ப வரைக்கும் நம்ப முடியல. அதானே, அத்தை மனசு மாறிட்டாங்களா? எனக்கே ஆச்சரியமா இருக்கு. எப்படிங்க? தெரியலடி, எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு.
திடீர்னு பார்த்தா உனக்கு ஒன்றும் உடம்பு சரியில்லைன்னு ஃபோன் பண்றாங்க, ஜூஸ் போட்டு தட்டாங்கிறாங்க, பார்த்துக்கோங்கிறாங்க. என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னு எனக்கே ஒரு சில நேரம் மறந்து போயிடும் போல அப்படி நடக்குது இந்த வீட்டில். ஒரு பக்கம் எல்லாத்தையும் நினைச்சா சந்தோஷமா தான் இருக்கு, ஆனா ஒரு பக்கம் பயமாவும் இருக்கு. எதுக்கு லூசு பயப்படுற? பயப்பட என்ன இருக்கு இதுல? ஹாப்பியா குழந்தைய பத்தி என்கிட்ட கொடுப்பியான், நான் ஜாலியா வளர்த்துவேனா, ஓகேவா? ம் சொல்ல எல்லாம் நல்லா தான் இருக்கும், இருந்தாலும் எனக்கு குழந்தை பத்தினாவே ஒரு பயம். இதுக்கு மட்டும் பயம் இருக்கும், ஆனா மத்ததுக்கு மட்டும் சி போங்க, எந்த நேரத்துல என்ன பேசணும் உங்களுக்கு ஒரு அவஸ்தையே இல்லை, அவஸ்தை கட்ட மனுஷா. ஏய், நான் சும்மா சொன்னேன், நீ உடனே அங்க போயிடுவியே. ம் ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஹலோ மேடம், அப்படி இருந்தனால தான் இப்போ உன் வயிற்றுல பாப்பா வந்திருக்கு, புரிஞ்சுதா? சும்மாலாம் வராதுமா. கடவுளே, உங்ககிட்ட பேசி என்ன ஜெயிக்க முடியாதுங்க, ஆளை விடுங்க. எங்க போறேன்? அம்மா இப்ப ஜூஸ் கொண்டு வந்து தருவாங்க, ஒழுங்கா குடிச்சிட்டு இங்கே இருக்க. அங்கே இங்கே சுத்தினமால அப்பதான் பாத்துக்கோ. ரெஸ்ட் எடுக்க மட்டும்தான் நீ உன்னோட வேலை. நல்லா சாப்பிட்ற, ரெஸ்ட் எடுக்கிற, உடம்ப நல்லா பாத்துக்கோ, புரிஞ்சுதா ரம்யா? ஓ அப்ப எம்மா எந்த ஒரு அக்கறையும் இல்லை, வயிற்றுக்குள்ள இருக்க உங்க பிள்ளை மேலதான் அக்கறை எல்லாம், அப்படிதானே? அப்படின்னு சொல்ல முடியாது, அப்படி இல்லைன்னு சொல்ல முடியாது. உன் மேல ஒரு 90% வச்சுக்கிட்டா கூட உள்ள இருக்க பாப்பா மேல 10%. சரியா ரம்யா? நல்லா பேச கத்துக்கிட்டீங்க நீங்க. ம் சரி சரி, எல்லாம் நல்லபடியா நடந்தா நல்லதுதான். அதெல்லாம் நல்லபடியா நடக்கும். நீ பத்திரமா இருந்தீங்கன்னா எனக்கு அதுவே போதும். அதுவும் இந்த வீட்டுல இருக்க ஜந்துங்க கிட்ட உன்னை விட்டு இப்ப நினைச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்கு. ஏங்க நீங்க நினைக்கிற மாதிரி யாரும் இல்ல, பயப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். ஏண்டி உன்னையும் ஒரு ஆள் பாத்துக்கணும் இருக்கேன், இல்ல நீ மத்தவங்கள பாத்துக்கிறியா? அடி வாங்கிக்காத ரம்யான்ட்ட. இல்ல சொன்னேன். நல்லா சொல்லுவீங்க மேடம். சரி, உங்களுக்கு ஹாப்பி தானே? நான் ரொம்ப ஹாப்பிப்பா, டாக்டரே பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க, அப்புறம் என்ன? நான் ஹாப்பி இல்லாமையா? என்னால இந்த சந்தோஷத்தை சொல்லவே முடியல, அவ்வளோ ஹாப்பி. அதுக்கெல்லாம் உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ சோ மச் ரம்யா. பரவாயில்லங்க, இதுக்கு எதுக்கு தேங்க்ஸ்? உயிரை சமந்துட்டு இருக்க, என்னோட உயிரும் நீதான், அப்பதான் தேங்க்ஸ் சொல்ல வேண்டாமா?